வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த சிம்பிள் சமையல். இன்றைக்கி சிம்பிளாக சூப்பர் டேஸ்டியாக எப்படி கேரட் பொரியல் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இது ரொம்ப ஹெல்த்தி, பிகினர்ஸ் கூட சட்டுன்னு 5 நிமிஷத்தில் பண்ணிடலாம். உங்களுக்கு ரைஸ்க்கு எதுவுமே இல்லைன்னா இந்த பொரியல் பண்ணி அப்படியே மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஹீட் ஆன அப்புறம் கொஞ்சம் கடுகு போட்டுக்கோங்க. அது நல்லா பொரிஞ்ச அப்புறம் கொஞ்சம் உளுந்தும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கி விடுங்க. அது பொரிஞ்ச அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 7-8 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 100 கிராம் சின்ன வெங்காயம் இல்லைன்னா ஒரு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணுங்கள், அது டேஸ்ட் நல்லா கொடுக்கும். 1 நிமிஷத்துக்கு வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் இந்த மாதிரி வதக்கி விடுங்க. அதுக்கப்புறம் துருவி வச்சுருக்க கேரட்டை ஆட் பண்ணிக்கோங்க. நான் 500 கிராம் கேரட் ஆட் பண்ணியிருக்கேன். அதை நல்லா 1 நிமிஷத்துக்கு வதக்கி விடுங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. திருப்பி நல்லா வதக்கி விடுங்க. ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க. நீங்கள் வதக்கி விட்டுட்டே இருந்தால் கலர் சேஞ்ச் ஆகும். இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆன அப்புறம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க ஸ்டவ்வை. அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் திருவண்ண தேங்காய் இல்லை டெசிகேட்டட் கோகோனட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கோகோனட் நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ண அப்புறம் ஆட் பண்ணால் போதும். ஏன்னா கோகோனட் குக் பண்ண தேவையில்லை. வேணும்னா தேங்காய் ஆட் பண்ணுங்கள், இல்லைனா தேவையில்லை. இதை அப்படியே ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு சுட சுட சர்வ் பண்ணுங்கள். இது புளிக்குழம்பு, சுண்டல் குழம்பு, ரசம் ரைஸ், சாம்பார் ரைஸ் இது கூட நல்லாயிருக்கும். பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு சிம்பிள் சமையலோடு உங்களை மீட் பண்ணுறேன்.